அன்பார்ந்த தேவஜனமே, உலக மீட்பர், உலக இரட்சகர், இரக்கத்தின் சுருவி, சமாதான பிரபு, சாருடின் ரோஜா, பள்ளத்தாக்கில் ஈழி, சேரக்கூடாத ஒளியிலே வாசமணுகிற அந்த மெய்யான இரட்சகர் இயேசுவானவர் நம்மளை காப்பாற்றி, நம்மளை கரம் பிடித்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து, நாம் கீழே விழாதபடி தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். வெட்கப்படுத்தாத கர்த்தர் நம்மளை அவர் தலைநிமிர பண்ண வைப்பார். உன் பேரை நான் பெருமைப்படுத்தி என்றவர் சொல்கிறார். உனக்கு விரதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காத போகும் என்றவர் சொல்கிறார். இந்த நாளிலே பலவித வேதனையோடு, பலவித நெருக்கத்தோடு, பலவித துக்கத்தோடு, பலவித பலவீனத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பன் இயேசு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளை காக்கிற தகப்பன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் வாக்குத்தத்தங்கள் அவருக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வாதவன் கூடார் தனக்கு அது பொல்லாப்பனுக்கு நேரிட என்று சொன்னவர் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் என்னென்ன வாக்கு பண்ணினாரோ அது நடந்தது, அது நடந்தது. அதே போல் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் சுகம், ஆபிரகாமுடைய பலன் இன்றைக்கி நமக்கும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மோசைக்கு 120 வயதில் அவர் கண் பழுதாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களிலும் மெயினான ஒரு அவயம் கண்ணு. இந்த கண்ணு இல்லைன்னா யாரையுமே பார்க்க முடியாது. ஆனால் எத்தனை வயதில் கண் பழுதாமல் இருந்தது என்று கேட்டால் 120 வயதில் அவர் கண் பழுதாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு பலனோடு, எப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு, எப்படிப்பட்ட ஒரு ஆயுஷ் நாட்களோடு, எப்படிப்பட்ட ஒரு சுகத்தோடு வாழ்ந்திருப்பார் என்று பாருங்கள். 120 வருடம், 100 வருஷத்துக்கு மேலே மேற்கொண்டு 20 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மோசே 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தார், 40 வருஷம் வனாந்தரத்தில் வாழ்ந்தார், 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். அப்போனா எவ்வளவு? மொத்தம் 120 வருடங்கள். அவர் மரிக்கும்போது கூட அவர் கண்ணு என்ன செய்யலை, பழுதாகவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறினது, பொய்யல்ல. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் பொய்யல்ல, அது நிறைவேறினது. அப்போ இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் அவருக்கு மட்டும்தானா? அல்ல, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? யார் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த வழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் கலாத்தியர் 3:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்குடான அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டுமா? தெரிந்திருக்க வேண்டும். வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். கலாத்தியர் 3:27 என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தங்கள் படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:27 இந்த ஆபிரகாம் மட்டும்தான் ஆசீர்வாதம், ஆபிரகாம் மட்டும்தான் ஆயுசு நாட்கள், ஆபிரகாம் மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆபிரகாமுக்கு தேவன் என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் இயேசு மூலமாக நமக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்கிறார். அதான் இங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை நீங்கள் ருசித்து பார்க்கணும். அதான் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் ஆனால், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் ஆனால் ஆபிரகாமுக்கு நீங்கள் என்னவா மாறிடுறீங்களா? சந்ததியாய் மாறிடுறீர்கள். வாக்குத்தத்தின்படியே நீங்கள் என்னவா மாறிடுறீங்க? சுதந்திரமாக மாறிடுறீங்க.
இப்போ தாத்தா சொத்து அப்பாவுக்கு வருது, அப்பா சொத்து பிள்ளைக்கு வருது, அதான் வாரிசு. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆபிரகாமுக்கு சந்ததி. அப்படின்னா நீங்கள் நானும் ஆபிரகாமுக்கு சந்ததி. ஆபிரகாம் ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கையோ, ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கையோ, ஒரு நொந்துமான வாழ்க்கையோ, வெந்துமான வாழ்க்கையோ, கஷ்டமான வாழ்க்கையோ, நெருக்கமான வாழ்க்கையோ, பாடுள்ள வாழ்க்கையோ, கண்ணீரான வாழ்க்கையோ வாழலை. அவருடைய சொத்து, அவருடைய ஆஸ்தி பூமி தாங்கலை. தன்னுடைய மனைவி இறந்த பிற்பாடு தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு சுடுகாட்டிலையோ ஒரு கல்லறை தோட்டத்திலேயோ போய் அடக்கம் பண்ணல. மனைவிக்காக ஒரு இடத்தை வாங்கி அவர் மனைவி அடக்கம் பண்ணுறார். ஒரு புதிய ஒரு இடத்தை வாங்குறார். பார்த்துக்கொள்ள பணம் செலவு பண்ணி ஒரு இடத்தை வாங்குறார். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்குவோம், ஒரு நெல் விளைச்சல் பண்ணுறதுக்கு ஒரு தோட்டத்தை வாங்குவோம், நிலத்தை வாங்குவோம். ஆனால் ஒரு பெத்த தாயவோ பெத்த தகப்பனையோ பொண்டாட்டியவோ அடக்கம் பண்ணுறதுக்கு நான் இடத்த வாங்கி தான் என் புது இடத்துல என் பொண்டாட்டி அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு எந்த கணவன்மார்களும் இப்போ சொல்ல முடியாது. அவளே போயிட்டா எங்கே அடக்கம் பண்ண 6 அடி சுடுகாடு இருக்குது, கலரை தோட்டம் இருக்குது, அடக்கம் பண்ண வேண்டியதான்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுவோம். அதோட சாப்பிட்டு க்ளோஸு. ஆனால் ஆபிரகாம் தன் மனைவி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வாங்குறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய சீமானா இருந்திருப்பார். யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எந்த ஒரு கொம்மனும் எந்த ஒரு கோடீஸ்வரனும் தன் கட்டின மனைவிக்கு ஒரு இடத்த வாங்குறது கிடையாது. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்காக ஒரு இடத்த வாங்குறார். இடத்த வாங்கி அடக்கம் பண்ணுறார். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு சீமானாக இருந்திருப்பார். அந்த சீமான் வழியில் வந்தவர்கள் தான் நீங்களும் நானும். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குது? நம்முடைய முப்பாட்டன், நம்முடைய தாத்தா, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நாம் பலவீனத்தோடும் தரித்திரத்தோடும் கடன் பிரச்சனையோடும் சமாதான குலைச்சலோடும் பிரிவினைகளோடும் நெருக்கத்தோடும் பாடுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வருகிறது தெரியுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏன் கிடைக்கவில்லை தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். சகரியால் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் அவர் கொடுக்கல? அப்போ ஏன் வரல? ஏன் கிடைக்கல? இன்றைக்கி சொத்து சகோதரர் வாழணும், பெரிய மாளிகை கட்டணும், பங்களா கட்டணும் அப்படிங்கிறத யாரும் ஆசைப்படல. இன்றைக்கி கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிதான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு வீடு கூட வேணாயா, எனக்கு ஒரு இடம் கூட வேணாயா, எனக்கு கடன் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும், அந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் சொல்கிறத இப்போ கேட்க முடிகிறது. நான் ஒரு வீடு வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு நகையை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிலாம் யாரும் இப்போ சொல்கிறது கிடையாது. இந்த கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தாலே அதுவே எனக்கு போதும், வீடு கூட தேவையில்லை எனக்கு, நான் இப்படி நிம்மதியாக போய் சேர்ந்துடுறேன். அப்படி தான் அநேக பிள்ளைகள் தேவ ஜனங்கள் சொல்கிறத இப்போ கேட்க முடிகிறது. ஏன்? நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. தங்குறதுக்கு ஒரு வீடு கூட வேணாம் எனக்கு, நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிறேன், ஆனால் கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் உங்களை என்னையும் குறித்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உபாகமத்தில், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. உன் வெளிச்சத்தில் ராஜாக்கள், ஒளியில் ஜாதிகளுக்கு கடந்து வருவார்கள். வாக்குத்தத்தம். இன்றைக்கி நம்ம வெளிச்சத்தில் ராஜாக்களாக வர்றாங்க, நம்ம ஒளியில் ஜாதிகளாக வர்றாங்க இல்லை. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார தடை? ஏன் கடன் பிரச்சனை? ஏன் விளைவினம்? ஏன் போராட்டம்? ஏன் நெருக்கம்? ஏன் பாடு? ஏன் சஞ்சலங்கள்? ஏன் தவிப்புகள்? ஏன் பிரிவினைகள்? நினைத்த காரியம் ஏன் நடக்கவில்லை? ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் பல பேர் பல வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பல நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை?
அன்பார்ந்தவர்களே, தேவன் ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகாமல்ல, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தாமல்ல, உங்கள் பாவங்களே எனக்கு உங்களுக்கு நடுவாக ஒரு பிரிவினை உண்டாயிருக்கிறது. ஏசப்பாவுக்கும் நமக்கு நடுவில் ஒரு பிரிவினை இருக்கிறது. ரசிக்கக்கூடாதபடி என் கை குறுகலப்பா, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தாமல்ல, உன் விண்ணப்பத்தை நான் கேட்குறேன். என் செவி ஒன்றும் காது கேட்காத ஆள் கிடையாது, நான் நல்லா காது கேட்குற ஆள் தான். நீ அழுகிறத நான் பார்க்குறேன், நீ ஜெபிக்கிறத நான் பார்க்குறேன், நீ கத்துறதை நான் பார்க்குறேன். ஆனால் நான் உனக்கு பதில் கொடுக்க முடியாமல், உனக்கு அற்புதம் செய்ய முடியாமல், உனக்கு அதிசயம் செய்ய முடியாமல், உனக்கும் எனக்கும் ஒரு பிளவு இருக்கிறதப்பா, அந்த பிளவிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ரசிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தாமல்ல, உங்கள் பாவங்களே எனக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி. 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்க, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னை தான் வஞ்சிக்கிறனா இருக்கிறான். கடந்த 1 வருட காலமாக இந்த கொரோனா வியாதி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாமும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாற்றம் ஒன்றும் தெரியவில்லையே. முதல் அலை என்று சொன்னார்கள், இப்போ 2வது அலை என்று சொல்லுகிறார்கள், அடுத்து 3வது அலை என்று சொல்லுகிறார்கள், அடுத்து கரும்புலி நோய் என்னன்னு சொல்லுகிறார்கள். நோய் அழிந்த பாடில்லை, ஒளிந்த பாடில்லை, அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஏசப்பா ஏன் இன்னும் இரக்கம் காட்டாமல் இருக்காரு? ஏன் சுகத்தை கொடுக்காமல் இருக்கிறாரு? அன்று பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது சபையாரில் ஒருமுனைப்பட்டாங்க, தூதன் இறங்கினார், ஜெபத்துக்கு பதில் வந்தது. தானியேல் ஜெபித்தார், ஜெபத்துக்கு பதில் வந்தது. சாத்ராக், மேசாக், ஆபத் நேகோ ஜெபித்தார்கள், அக்கினி சூழலில் தேவன் இறங்கினார், காப்பாற்றினார். ஆபிரகாம் ஜெபித்தார், தேவன் நண்பனை போல ஆபிரகாமோடு பேசினார், உறவாடினார். ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்து குடும்பத்தை காப்பாற்றினார். யாக்கோபு ராமுழுதும் ஜெபித்தார், விடிய காலத்திலே அவருக்கு பதில் வந்தது. ஈசாக்கு மாலை வேளையிலே தியானம் பண்ணி ஜெபித்தார். அவர் அறுவடை 100 மடங்கு அறுவடை அறுத்தார். அவர் துறவு தோரணமெல்லாம் தண்ணீர் வந்தது, அவர் செஞ்சதெல்லாம் வாய்ச்சது, நடந்தது. தாவீது வர வர விருத்தி அடைஞ்சார். சொல்லுங்க பார்ப்போம். இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தான். இவர்களுக்கு ஏன் உடனுக்குடன் அற்புதம் நடந்தது? இன்றைக்கி நமக்கு கிட்டத்தட்ட 1 வருட காலமாக இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? 1 வருடம் கடந்து விட்டது. இருக்க அந்த நோய் பரவி கொண்டு தான் இருக்கிறது. மனிதர்கள் செத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு விடுதலை பார்க்க முடியல, சுகத்தை பார்க்க முடியல, அற்புதங்களை பார்க்க முடியல, அதிசயங்களை பார்க்க முடியல. குடும்பங்களிலே பிரிவினைகளும், குடும்பங்களிலே கடன் பிரச்சனையும், குடும்பங்களிலே மரண ஓலமும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. 2 கை குழந்தைகளை வைத்துவிட்டு கணவன்மார் இறந்து போகிறார்கள் கொரோனா வியாதியில். குடும்பம் தன்னை அணிய அனாதையாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் ஏசப்பா இன்னும் பதில் கொடுக்காமல் இருக்கிறார்? ஏன் ஏசப்பா இன்னும் நம்முடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்தை கொடுக்காமல் இருக்கிறார்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை சிந்தையும் காத்துக்கொள்ள கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பதில் தருவேன் என்று தானே சொன்னார். பதில் கொடுக்க முடியவில்லையே, ஏன்? அன்பார்ந்தவர்களே, நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஒரு ஊரிலே ஒரு தாயார் இருந்தார்கள். அந்த தாயார் ஒரு சுவையாக பிள்ளைகளுக்கு சமைத்து போடுகிற ஒரு தாயார். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு மத்தியானம் சாப்பாடு கொண்டு போவதற்கு ஒரு அருமையான சுவையான ஒரு ஆகாரத்தை ரெடி பண்ணினார்கள். ஒரு ரைஸ், நல்ல ஒரு குழம்பு, நல்ல ஒரு கூட்டு, வாயில் வச்சா சுவையாக சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சுவையான உணவை தயாரித்தார்கள். தயாரித்து அந்த உணவை பிள்ளைகளுக்கு கொண்டு போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். அப்போது கிளம்புகிற வேளையிலே வீட்டு வாசப்படியில் ஒரு பிச்சை எடுக்கிறவர் அம்மா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது சாப்பிட தான் கொடுக்குமா என்று ஒரு பிச்சை கேட்டார். உடனே இந்த தாயார், ஐயோ
இந்த சாப்பாடு எவ்வளோ ருசியாக இருக்கிறது, எவ்வளோ உயர்ந்த பதார்த்தங்களை வைத்து டேஸ்ட்டாக நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு நல்ல ஒரு சுவையாக நாக்கில் வச்சா சாப்பிட்ற நல்ல சுவையாக ஒரு உணவை தயாரித்திருக்கிறோமே, பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இவனுக்கு எப்படி கொடுப்பது என்று யோசித்தார்கள். இருந்தாலும் அவர்கள் மனம், ஐயோ நான் இவருக்கு கொடுத்து விட்டு நம்ம பிள்ளைக்கு போகும்போது நம்ம பிள்ளைய நல்லா இருக்கும், நம்ம பிள்ளை ஆசீர்வாதம் இருக்கும், அதனால் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து இந்த உயர்ந்த ரக அந்த உணவை எடுத்து அந்த பிச்சைக்காரை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கொண்டு போவோம் என்று வாசப்படி வரை வந்தார்கள். அப்போது அந்த பிச்சைக்காரை பார்த்து, உங்கள் பாத்திரத்தை எடுத்து காமியுங்கள், நான் சாப்பாடு போடுகிறேன் என்று சொன்னபோது அந்த பாத்திரத்தை எடுத்து நீட்டினான் பிச்சைக்காரன். அப்போது அந்த பாத்திரத்தில் ஒரு அழுக்கடைந்த ஒரு தூசியும் ஒரு அழுக்கடைந்த ஒரு தண்ணீரும் அதில் இருந்தது. சுத்தமாக அந்த தண்ணீர் வடியாமல் தண்ணீர் ஓரத்தில் ஒட்டி கொண்டு ஒரு தூசியுமாக இருந்தது. அப்போது அந்த தாயார் சொன்னார்கள், ஐயா உங்கள் பாத்திரத்தில் ஒரு தூசியும் தண்ணீருமா இருக்கிறது, இதை கழுவி சுத்தம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் ஆகாரத்தை போடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது சொல்லும்போது அவன் சொன்னான், அம்மா தூசியும் தண்ணீரும் இருக்கட்டும் பரவாயில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, நான் சாப்பிட்டு விடுவேன், நீங்கள் இதுக்குள்ளே இந்த ஆகாரத்தை போடுங்கள் என்று அவன் சொன்னான். ஐயோ நான் எவ்வளோ ஒரு நல்ல அருமையாக சமைத்திருக்கிறேன், நீ இதில் தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடை போட்டேன்னா அதில் டேஸ்ட் இருக்காது, நீ இதை சுத்தப்படுத்தி கொண்டு நீ வா, நான் உனக்கு ஆகாரத்தை போடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அந்த பிச்சை எடுக்கிறவர் சொன்னார், இல்லையம்மா நீங்கள் இதில் சும்மா போடுங்க அப்படின்னார். உடனே அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணாமல் இந்த பாத்திரத்தை கழுவாமல் நான் கைப்பட சமைத்த ஒரு விலை உயர்ந்த ஒரு ருசியான இந்த பதார்த்தத்தை இந்த ஆகாரத்தை உன் பாத்திரத்தில் போட மாட்டேன், நீ எப்போது கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு வருகிறாயோ அப்போது நான் இந்த உணவை உனக்கு கொடுக்குறேன் என்று அவர்கள் சொன்னார்களாம். அதுக்கு அவன் சொன்னாராம், நான் சுத்தம் பண்ண வேண்டாம், நான் அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டாம், உன் ஆகாரம் எனக்கு வேணாம் அவர் என்று அவன் கடந்து போய்விட்டானான். அந்த அம்மா ஆகாரத்தை என்ன செய்யலை, கொடுக்கவில்லை, பிள்ளைகளுக்கு கொண்டு போய்விட்டார்கள். இந்த சம்பவம் எதை குறிக்குது என்று கேட்டால், இன்று இயேசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, ஆனால் நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய இதயத்திலே தூசியும் குப்பையும் நிறைந்திருக்கிறது. இதை சுத்தம் பண்ணு மகனே, இதை சுத்தம் பண்ணு மகளே, உன் உள்ளத்துக்குள்ளே கசப்பு இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, உன் உள்ளத்தில் சமான குலைச்சல் இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, உன் உள்ளத்தில் குறை சொல்லுவதில் இருக்கிறது, உன் உள்ளத்தில் புறங்கூறுதல் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நீ என்னிடத்தில் ஜெபிக்கும் போது நான் உனக்கு எப்படி ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும்? நீ சுத்தம் பண்ணி கொண்டு வா, உன் இதயத்தை கழுவி கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இன்று கூட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதனால தான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. இன்று ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, துதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வேத வாசிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், உள்ளத்தில் ஒரு சமாதான குளத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், உள்ளத்தில் ஒரு பிரிவினை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன், உனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன் கடன் பிரச்சனையை மாற்ற விரும்புகிறேன், ஆனால் உனக்குள்ளே நான் சுத்தம் பண்ண விரும்புகிறேன். உன் இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டும் நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டும் நீ பழைய சுபாவத்தோடு தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், பழைய நினைவோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், நீ மனமாறி என்று சொல்கிறார். அதான் ஏசி 59:1-2, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறியி போல கேட்கக்கூடாதபடி செவி மந்தாமல்ல, உன் ஜெபத்தை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நான் உனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு உன்னுடைய பாவங்களை எனக்கு உனக்கு நடுவாக ஒரு பிரிவினை இருக்கிறதப்பா. அதுக்கு மாற்று வழி என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன? தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு கொடுக்கிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இப்போது தெரிகிறது அன்பார்ந்தவர்களே, எட்டிப்பான் நன்மை தருவி இன்றைக்கு தருவேன் என்று சொன்னவர் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவேறவில்லை? அதான் பார்த்துக்கொள்ளுங்க. கொலோசி 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவையிலெல்லாம் விட்டு விடுங்கள். இவையில் எல்லாவற்றையும் இட செய்ய விட்டு விடுங்கள். பாருங்கள், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் விட்டு விட வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டால், கோபம், மூர்க்கம், தூஷணம், வம்பு வார்த்தைகளாகிய இவைகளெல்லாம் என்ன செய்ய விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் கோபம் இருக்கிறது, தூஷணம் இருக்கிறது, வம்பான வார்த்தைகள் இருக்கிறது, கசப்பான வார்த்தைகள் இருக்கிறது, முறுமுறுப்பு இருக்கிறது, குற்றப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள்,
பழைய மனுஷனையும் செய்களையும் கலைத்து போட்டு தன்னை உண்டாக்கினுடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே, அதிலே கிரேக்கர் என்று யூதன் என்றும் இல்லை, விருட்ச சேதனம் உள்ளவென்றும் விருட்சேதனம் இல்லாதவன் என்றும் ஒன்றுமில்லை, புறஜாதியவன் என்றும் புற தேசத்தில் ஒன்றுமில்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவானவர் எல்லாரிலும் எல்லாமா என்ன செய்றாரு இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டுமா? இரக்கங்களையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் என்ன செய்ய வேண்டுமா? அணிய வேண்டுமா? தரித்து கொள்ள வேண்டுமா? இதைத்தான் அவர் செய்ய சொல்கிறார். பாருங்கள், நம்ம இதெல்லாம் என்ன செய்யலை, செய்து கிடையாது. அதில் 17 வசனம் சொல்லுது, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்து அவர் முன்னிலையாக பிதாய தேவனை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒருவர் எனக்கு அடிக்கடி ஃபோன் போடுறாரு. என்னன்னு கேட்டால், என் மகன் அடிக்கிறான், என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறான். என் மகன் அடிக்கிறான், என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறான். எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் அப்படிங்கிறேன். என்னையா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் நிறைவேறவே இல்லையா? என் பொண்டாட்டி ஜெபிக்கிற பொண்டாட்டி தான் இருக்கிறான். என் மகன் சர்ச்சில் போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறான், பாட்டெலாம் பாடுறேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் அப்பனை மதிக்காமல் அடிக்க வர்றான், என்னை அடிச்சே போட்டான் அப்படின்னு சொல்கிற தகப்பன்மார்கள் இந்த நாட்களில் இருக்கிறாங்க. இது ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் நடக்கிற ஒரு சம்பவம். இன்றைக்கி நம்ம உலகத்துக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் ஏசப்பா உங்களை என்னையும் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் சமாதானமாக இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரட்சிக்கப்பட்டவர் வாழ்க்கையிலே பிரிவினையை நாம் பார்க்க முடிகிறது, சண்டைகளை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லு, பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனிதனை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதாவது தூஷணமும் வம்பு வார்த்தையிலுமா இவைகள் எல்லாத்தையும் விட்டு விடுங்கள், ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு. அவ்வளோ அழகாக பவுலடிக்கிறார், கொலைசீர் பட்டணத்துக்கு எழுதுகிறார். பார்த்துக்கொள்ள பழைய மனிதனை கலைத்து போட்டு அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பல தவறுகள் பண்ணியிருக்கலாம், பல பாவங்கள் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் அந்த பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. பழைய மனுஷனை கலைத்து போட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சீங்களோ அன்னைக்கே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் முத்திரை குத்தப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் முத்திரை குத்தப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நம்ம மேலே ஏசப்பா ஒரு முத்திரை குத்திருக்கிறார். நம்ம மேலே ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை குத்திருக்கிறார். ஆனால் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்ற ஜனங்கள், ஆனால் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், பழைய மனுஷனை கலைத்து போட்டுவிட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளாமல் இருப்பது. என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள் என்று என் தகப்பன் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அன்பை தரித்து கொள்ளுங்கள், சமாதானத்தை தரித்து கொள்ளுங்கள், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், இரக்கத்தை தரித்து கொள்ளுங்கள்,
நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, தங்கி இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களிலும் கீர்த்தனைகளிலும் ஞான பாட்டுகளிலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. இன்னைக்கு சங்கீதத்திலும் கீர்த்தனையும் என்ன செய்யுங்க? கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க. எப்படி போட்டிருக்குன்னா, ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. பக்தி எங்கிருந்து வர வேண்டும் என்று கேட்டால், இந்த இதயத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அன்பு சமாதானம் எங்கிருந்து வர வேண்டும் என்று கேட்டால், இந்த இதயத்திலிருந்து வர வேண்டும். நம்மிடத்தில் அழுக்கையும் குப்பையும் இதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் ஜெபித்தால் ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. மாற வேண்டியது கர்த்தரில் நாம் தான் மாற வேண்டும். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர், அவர் வெற்றியை கொடுக்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை காணப்படுகிற தகப்பன், தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர். அவர் ஜெயமாக மாற்றுவார். அழுகிறோடு வேதனையோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? யாரோடு கசப்போடு நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த கசப்பை எடுத்து விடுங்க. சமாதான காரணர் அவர் சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் இதயத்தில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. உங்களை விட்டு போனவர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் இதயத்தில் காயப்படுத்தினவர்கள் உங்கள் சார்பாக வரப்போகிறார்கள். சத்துருக்கள் உங்கள் சார்பாக வரப்போகிறாங்க. தளர்ந்து விடாதிருங்கள். முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க. இயேசுவானவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை உள்ளங்கையில் பொறுத்து வைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் முன்ன போய் உன் கோணலை நான் செவ்வையாக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். காண்டா மிருகத்துக்கு நான் ஒத்த பலனை உனக்கு நான் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிடும். உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், சத்துருக்களை விலக்கி விட்டேன். இனி நான் உன் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாய் பெருகிருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ பிள்ளைகளின் சமானத்தை நீ பார்ப்பாய் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் சந்ததியை ஒளிவுமறை கன்றுகள் போல வளர்ந்திருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுள்ள எலும்பாய் நான் மாற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு விரோதமாக எலும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காமல் போகும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள் அவர் நாமத்தில் 7 வழியாக ஓடி போகும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ வெளியே புறப்பட்டு போய் நீ கொளுத்த கன்றுகளை போல வளர்வாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாய். நீ உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாய். அப்படிப்பட்ட வாக்குகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மீண்டும் பயப்படுறதுக்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, நீ அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயத்தின் ஆவியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று என் தகப்பன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனுபுத்தர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல, அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். வெளிச்சத்தில் ராஜாக்கள், ஒளியிலே ஜாதிகள் வருவார்கள். நீ கையீடு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக மாறும். உன்னை கீழாக்க மாட்டேன், மேலாக்குவேன், வாழாக்க மாட்டேன், தலையாக்குவேன். உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமில் உயர்த்துவேன்,
என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? உன் சரீரத்தில் அவயங்கள் பழுதானால் அந்த அவயங்களை புதிய அவயங்களை மாற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? உன் சந்ததி ஒளிவு மர கன்றுகள் போல வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையாவா? பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறா தகப்பன். அவர் இன்றும் ஜீவிக்கிற ராஜா. அன்பார்ந்தவர்களே, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நில்லுங்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜீவிக்க பழகிக் கொள்ளுங்கள். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். வசனத்தை அனுப்பி குணமாக்கி நான் உங்களுக்கு நான் அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? வாதை உன் கூடார் தணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னார் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, சங்கீதம் 91 அநேக சுகமளிக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். நாம் அந்த சங்கீதம் 91 அடிக்கடி நாம் படிக்கும்போது ஒரு சுகத்தை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உன்னை வேறனை கண்டிக்கும் பாலாக்கும் கொள்ள நோய்க்கு என்ன செய்வார், தப்பி வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை. வேறனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த நாளில் பாலாக்கும் கொள்ளை நோய் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த பாலாக்கும் கொரோனா நோய்க்கு உன்னை தப்பு வைப்புங்கிறார். இன்னைக்கு பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டத்தோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்னை வேறுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளை என்னை மூடுவார். அவர் செட்டையங்களை அடைக்கலும் புகுவேன். அவருடைய சத்தியமும் அவருடைய பரிசு எனக்கு கடமாக இருக்கிறது. இரவில் உண்டாகும் பயரத்துக்கும் பகலை பிறகு அம்புக்கும் நான் பயப்படாது இருப்பேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு நான் பயப்படாது இருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அதை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாவமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடார் தணுகாது. என் வழியிலெல்லாம் என்னை காக்கும்படி தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். என் பாதம் கலில் இதாபடிக்கு தூதர்களுக்கு அவர் கட்டிருக்கிறார். சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தை வலுசரப்பத்தை முய்த்து போடுவேன். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சங்கீதம் 91 ஒரு சுகமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அற்புதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தமது சிறகாலை உன்னை மூடுவார். அதாவது உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் நிலையில் தங்குவான். உன்னதமானவர் இரட்சகர், உன்னதமானவர் வெற்றி வேந்தன், உன்னதமானவர் விடுதலை நாயகர். அந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். அவர் நிலையிலே நாம் தங்கி இருக்கிறோம். எந்த சத்ருவும் எந்த பொல்லாத விளைவினமும் எந்த கொரோனா வியாதியும் நம்மளை தொட முடியாது. அப்படி தொட்டாலும் அப்படி வந்தாலும் நம்மளை காப்பாற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். கலங்காதிருங்கள். செத்து விடுவானோ மனிதி விடுவானோ கலங்காதிருங்கள். அவர் சொல்றார், வேறுடைய கண்ணிக்கு பாலாக்க கொள்ள நோய்க்கும் உன்னை தப்பி வைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, வேறுடைய கண்ணிக்கும் பாலாக்க கொள்ள நோய்க்கும் சொல்லுங்க, வேறுடைய கண்ணிக்கும் பாலாக்க அந்த கொரோனா வியாதிக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் தப்பி வைப்பார். விளைவினம் இருக்கலாம், ஆனால் இது உங்களை மேற்கொள்ள முடியாது. பாலாக்கம் கொரோனா வியாதிக்கு நம்மளை தப்பி வைக்க என் தகப்பரேசு உங்களோட என்னோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம். அவருடைய சிறகால நம்மளை மூடி இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலப்புறத்தில் 16 விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. உனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாவரமாய் கொண்டு ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூட தணுகாது. இதான் கர்த்தருடைய வார்த்தை. இதான் அவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இப்போது நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், இப்போது நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், இப்போது பலவீனத்தோடு இருக்கலாம், இப்போது கஷ்டத்தோடு இருக்கலாம், இப்போது கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், இப்போது நெருக்கத்தோடு இருக்கலாம், இப்போது கேவலமாக இருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், தலைகுனிவோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை நான் தலை நிமிர பண்ண வைக்க போறேன். நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர பண்ண வைக்க போறேன். உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சா கண்டிப்பாக முடிவு இருக்கு. அவர் ஆதி அந்தமான அல்பா ஒமேகா.
யோபுக்கு போராட்டம் வந்தது, யோபுக்கு பிரச்சனை வந்தது. நிரந்தரமாக இருந்ததா? அல்ல, ஒரு நேரம் வந்தது. இன்றைக்கி நம்ம ஏன் அந்த யோபுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு கேட்டால், கஷ்டத்தில், பலவீனத்தில், நெருக்கத்தில், அவமானத்தில் அவர் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட சோதனையை கொடுக்குறீங்க, ஏன் இப்படிப்பட்ட நெருக்கத்தை கொடுக்குறீங்க, என்னை நீங்கள் எடுத்துருக்கலாம்ல, சொத்தை பூரா எடுத்துட்டீங்க, பிள்ளைகள் எடுத்துட்டீங்க, ஆடு மாடு எடுத்துட்டீங்க, ஒட்டக்கத்தை எடுத்துட்டீங்க, எல்லாம் ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்களை எடுத்துட்டீங்க, இதோடு நான் வாழணுமா? சரி, அதுதான் எடுத்துக்கிட்டீங்க. என் சரீரத்துக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடாதா? உச்சந்தன் உள்ளங்கள ஒரு பருக்களால் பிசாசு வாய்த்து கொண்டு இருக்கிறானே, ஒரு சுகத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா? இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்துடலாமே, என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று யோபு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளாக இருந்தால் சொல்லியிருந்திருப்போம். ஆனால் யோபு அந்த பலவீனத்தின் மத்தியில் அவர் பேசுகிற ஒரு காரியம், நான் புடமிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் பொன்னாக விளங்கப் போகிறேன். நான் புடமிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் பொன்னாக விளங்கப் போகிறேன். இதை சொல்லும்போது அவர் செல்வ செழிப்பாக இருந்தாரா? இதை சொல்லும்போது அவர் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாரா? இதை சொல்லும்போது அவர் சீமானா வாழ்ந்தாரா? இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது அவர் தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்தார், பிளாட்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார், நிந்திக்கப்பட்ட அவமானப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், அதோடு கூட பலவீனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் இந்த பலவீனத்தின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் தன் வாயை திறந்து பேசினார். என் தேவன் இன்னார் என்று நான் அறிவேன், புடமிட்ட பிற்பாடு பொன்னாக விளங்குவேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, இப்போது புடமிட்டு கொண்டு நீங்கள் இருக்கலாம், இப்போது ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் பொன்னாக விளங்க போகிறேன் என்று நீங்கள் பேசி பாருங்கள். அற்புதர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று பேசி பாருங்கள். நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று பேசி பாருங்கள். ஒருவேளை பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வலுவர் நிழலில் தங்குவேன் என்று பேசி பாருங்கள். வாதையின் கூட தனது பொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று பேசி பாருங்கள். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது என்று பேசி பாருங்கள். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிக்கனை தப்பி வைக்கிற என்னோடு இருக்கிறார் என்று பேசி பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த நாளிலே நீங்கள் பேச வேண்டிய ஒரு காரியம், முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய இதயத்தில் இருக்கிற குப்பைகளையும் அழுக்கையும் எடுத்து போட வேண்டும். சண்டையோடு பிரிவினோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒரு மனதுக்கு வாருங்கள், சமாதானமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள், இரக்கத்தை தரித்து கொள்ளுங்கள், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், நீடிய பொறுமையை தரித்து கொள்ளுங்கள், விசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். அவர் உங்களுக்கு மீட்பை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். மார்த்தாள் மரியாள் கண்ணீரோடு அழுதபோது அந்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்னாலே அந்த மார்த்தாள் மரியாளோடு அவரும் சேர்ந்து கண்ணீர் வெடித்து அந்த லாசரை உயிரோடு எழுப்பி அந்த சகோதரி மத்தியிலே அந்த சகோதரனை கொடுத்தார். அவர் இரக்கமுள்ளவராக இருப்பதனால தான் இந்த காரியத்தை செஞ்சார். யோசனை பண்ணி பாருங்கள். அதே அற்புதம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். உங்கள் கரத்தை பிடித்து நடத்த போகிறார். உங்கள் தரித்திரத்தை அவர் மாற்றப் போகிறார். உங்கள் கடன் பிரச்சனை மாற்றப் போகிறார். ஒரு வெளிச்சம் உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். மீட்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னவர் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். வெட்கப்பட்ட இடத்துல உங்களை தலைமுறை பண்ண வைக்கப் போகிறார். நாம் செபிப்போம். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறமையா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறமையா. இந்த நாளிலே
இந்த கொரோனா வியாதியிலே மாட்டி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் களிப்பான நீரூற்றுகளாய் மாற்ற வேண்டும். அப்பா, நீங்கள் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? மாத்தாளுக்கு மரியாளுக்கு அந்த லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்தது போல எத்தனையோ குடும்பங்களிலே ஆறுதல் இல்லாமல், தேற்றப்படாமல், வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படி இடத்துல கெஞ்சி மன்றாடுகிற தகப்பன். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஒரு வாக்கு மாற மாட்டார். கண்டுன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். ஏன் வாழ வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ? உன் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கிறதோ? உன் வாழ்க்கை அவந்தரமான வாழ்க்கையா இருக்கிறதோ? வனாந்தரத்தில் ஆகாருக்கு நீரூற்றை உண்டு பண்ணினவர் உனக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ண என் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நீ கலங்காதே. பிள்ளை எப்படி எதிர்காலத்தில் வளர்ப்பேன், பிள்ளை எப்படி படிக்க வைப்பேன், பிள்ளை எப்படி திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நீரூற்றை உண்டு பண்ணி இஸ்மவேலை காப்பாற்றின கர்த்தர் பிள்ளையை காப்பாற்ற கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், வாழ்க்கை வெட்டாந்தரையாக இருக்கலாம், ஆனால் அங்கு ஒரு நீரூற்றை உனக்காக உண்டு பண்ணுகிற கர்த்தர் ஆயத்தமாயிட்டாரு. உன் தரித்திரத்தை செழிப்பான வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் ஆயத்தமாயிட்டாரு. நீ பயப்படாத என்று அவர் சொல்கிறார். இந்த பலவீனத்தை கண்டு பயப்படாதே. உன்னை பார்த்து எள்ளி நகையாடி கொண்டு இருக்கிறார்களா? உன்னை கேலி பண்ணி கொண்டு இருக்கிறார்களா? நீ எழும முடியாது, நீ தரித்திரவான் என்று உன்னை நக்கலடித்துக் கொண்டு இருக்கிறார்களா? தலைகுனிந்து நடக்கிற நிலைமையில நான் இருக்கிறேன் என்று நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? எப்போது எழும்புவேன், எப்போது பிரகாசிப்பேன், எப்போது வெளிச்சம் கொடுப்பேன், எப்போது ஜாதிகளை சொந்தமாக்குவேன், எப்போது மலைமையில் இருக்க பட்டணங்களை உயர்வேன், எப்போது என் வாழ்க்கையை நிறைவேறும், எப்போது வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற போறாரு என்று கலங்கி நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயா? மகனே மகளே, கலங்காதே. நேரம் வந்துவிட்டது. உன்னை தலை நிமிர பண்ணுகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. இதோ உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்கி எந்த தீங்கு அணுகாத அளவுக்கு கர்த்தர் உன்னை போஷித்து காப்பாற்ற ஆயத்தமாயிட்டாரு. நீ பயப்படாதே. நீ உபத்திரப்பட்டது நல்லது. நீ கர்த்தருடைய பிரமாணங்களை நீ கற்றுக்கொண்டா என்று அவர் சொல்கிறார். இந்த வேதனை நல்லது, இந்த கஷ்டம் நல்லது, இந்த பலவீனம் நல்லது. பல காரியங்களை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமோ அது நன்மைக்கு எதுவும் நடக்கிறது. உன் துக்கங்கள், உன் வேதனைகள், உன் பலவீனங்கள் அது நன்மையிலே முடிய போகிறது. கலங்காதே. இந்த வேதனை அது வேதனை ஆகாது. இந்த துக்கம் அது துக்கமாகாது. கஷ்டம் அது கஷ்டமாகாது. நெருக்கம் அது நெருக்கமாகாது. கர்த்தர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை கொடுக்க, நெருக்கத்துக்கு பதிலாக உனக்கு பெருக்கத்தை கொடுக்க, நான் சகலமும் அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் அது நன்மையிலே முடியும்படி நான் உனக்கு செய்ய போறேன். உன் எண்ணங்கள் ஸ்திரப்படுவதாக. தீமையை கண் முன்னால் வைக்காதே. நன்மையை பற்றி கொண்டிரு, அற்புதங்களை பற்றி கொண்டிரு, அதிசயங்களை பற்றி கொண்டிரு. உனக்கு ஒரு விடுதலை ஆயத்தமா இருக்கிறது. உனக்கு ஒரு சுகம் ஆயத்தமா இருக்கிறது. அவர் கிருபை உன் மேல ஆயத்தமா இருக்கிறது. தடைகளை நீக்கப்படுகிற தயாபரர் உன் தடைகளை நீக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதோ வாழ்க்கை கேள்விக்குறி போல இருக்கிறதா? வாழ்க்கையில் எப்படி எழுப்பு என்று நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாயா? கலங்காதே என்று சொல்லுகிறார்.
உன் வேதனைகள் அறிந்தவர், நெருக்கத்தை அறிந்தவர். நீ ஜெயிப்பதற்கு முன்னாலே உனக்கு என்ன தேவை என்றவர் அறிந்து வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து அவர் ஏற்கனவே அநேக திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். உன் திட்டத்தை காட்டிலும், உன் நினைவை காட்டிலும் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து என் தகப்பன் இயேசு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாது என்றவர் சொல்கிறார். தலைநிமிர் பண்ணும் என்றவர் சொல்கிறார். தகப்பனே, உடைய வாக்குத்தத்தங்கள் குடும்பங்களில் நிறைவேறட்டுமாப்பா. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் குடும்பங்களில் நிறைவேறட்டுமாப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று நீங்கள் சொல்கிறீங்க தகப்பனே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறீங்க தகப்பனே. அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை கொடுத்த நண்பு ரட்சகா, உங்களுடைய கிருபை எங்கள் மேலே கடந்து வரட்டும். உங்களுடைய பலன் எங்கள் மேலே கடந்து வரட்டும். நீர் ஆபத்து காதல் அடைக்கலமும் அனுகூல துணையுமாய் இருக்கிறீரப்பா. வேண்டிக் கொண்ட போதோ, தானியேல் ஜெபித்த போதோ தூதன் மூலமாக பதிலை கொடுத்த அன்பு தெய்வமே, உங்களுடைய பிள்ளைகள் ஜெயிப்பதற்கு பதிலை தாங்கப்பா. எங்கள் தேசத்தை விட்டு இந்த கொரோனா வியாதி முற்றிலும் அழியும்படி, முற்றிலும் சுட்டரிக்கும்படி சமூகத்தில் வருகிறோம் ஐயா. தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. தேசம் பொருளாதார தடையில் மாறிக்கொண்டிருக்கிறது. தேசம் சேமத்தை பார்க்க வேண்டும். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டும், மீட்பரை அறிய வேண்டும். உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கு நீ சவியமாக இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தை காப்பாற்று, எங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்று, இந்தியாவை காப்பாற்று. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இந்த குறிப்பிட்ட போராட்டங்கள் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிறது. உம்முடைய இரக்கமும், உம்முடைய தயவும், உம்முடைய சுகமும் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. அப்பா, உம்மிடத்தில் வருகிற யாரையும் நீங்கள் பொறுமை தள்ள மாட்டீங்க ராஜா. ஏசப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களை குற்றங்கள் குறைகளை மன்னியும் அப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் ஒரு விஷயங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீ பதில் தரும்படி இடத்துல கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே. கண்ணீரோடு வாழ்கிற குடும்பங்கள் ஏறால், கணவரை இழந்து, மனைவியை இருந்து, பிள்ளைகளை இருந்து வாழ்கிற குடும்பங்கள் ஏறால். எங்கள் தேசம் சோர்விலே, கண்ணீரிலே மிதந்து கொண்டு இருக்கிறதப்பா. சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், துக்கத்தோடு வாழ்கிற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை தகப்பன. சமாதான காரணரே, இரக்கத்தின் சொருவியே, கரைபிடித்த நாயகரே, உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அன்பு தெய்வமே, இரக்கத்தின் சொருவியே, அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, இரத்தத்தை சிந்தினவரே, எங்கள் சாபங்களை உடைத்தவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, இயேசு மகாராஜா, பிதாவுக்கு முன்பாக இரத்தத்தை காட்டி என் பிள்ளை மேல் அன்பு வச்சு என் பிள்ளைகள் பாவத்தை மன்னிச்சு அவளை ராஜாக்களும் ஆசாரிலையும் மாற்றிருக்கிற பிதா முன்னால் பரிந்து பேசுகிற அன்பு தெய்வமே, கரம் பிடித்த நாயகா, பாதப்படியிலே விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். வானம் உடைய சிங்காசனம், பூமி அவ்வளோ பெரிய உன்னதமான நீ தகப்பன் அல்லவா. எங்கள் தேசம் புலங்களோடும் அழுகலியோடும் எழும்பிக் கொண்டிருக்கிறதப்பா. அழுகின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து களிப்பான நீருடலை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குமாறா என் தெய்வமே, என் இரட்சகா, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் தகப்பனே. அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னீரே, வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு நான் தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. சங்கீதம் 107 உங்கள் வார்த்தையை அனுப்புங்கப்பா. எந்த குடும்பத்தில் யாரெல்லாம் பலவீனமாக படுத்திருக்காங்களோ அங்கே உங்கள் வார்த்தையை நீங்கள் அனுப்புங்க இயேசு மகாராஜா. 100க்கு அதிபதிக்கு உங்கள் வார்த்தையை அனுப்பி அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தது போல உங்கள் வார்த்தையை அனுப்புங்க. எங்கெல்லாம் பலவீனத்தோடு படுத்து கொண்டு இருக்கிறாரோ அங்கே உங்களுடைய வார்த்தை கடந்து போவதாக. நீ பக்கத்துக்கு தேவன், நீ தூரத்துக்கும் தேவன். உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய தயவும் கடந்து போகட்டும் அப்பா. இயேசு மகாராஜா, விண்ணக தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கும் அதிபதியே, ஆண்டவரே, பரலத்தில் உடைய அதிகாரம், பூமியில் உடைய அதிகாரம் ஐயா. ஏசப்பா, எல்லாம் உமக்குள்ளே இருக்கிறதப்பா. சகலமும் உமக்குள்ளே அடங்கி இருக்கிற தகப்பனே. பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலத்துக்குரிய ஆசீர்வாதமும் எல்லாம் உமக்குள்ளே அடங்கி இருக்கு தகப்பனே. சகல பரிபூர்ணமும் உமக்குள்ளே இருக்கு தகப்பனே.
உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசு மகாராஜா. நீங்கள் சொல்லாக நீங்கள் கட்டளில் நிற்கும் தகப்பனே. கடலை பார்த்து இறையாது என்று சொன்னீங்க, சூறாவளி காற்று பார்த்து அமைதலாக சொன்னீங்க. அந்த கடல் கொந்தளிப்பு அமைதலாச்சுப்பா, அந்த சூறாவளி காற்று அமைதலாச்சுப்பா. இந்த பலவீனத்தை நீங்கள் அமைதிப்படுத்துங்க, இந்த கொரோனா வியாதியை அமைதிப்படுத்துங்கப்பா. இது உங்களால் சுட்டரித்து அழித்துப்பட உங்களால் முடியும் தகப்பனே. பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்க முடியும் எங்களை பலப்படுத்தினவரே. அடிமைத்தனத்தின் ஆவியை விரட்டினவரே, மரணக்கண்ணி ஆவியை விரட்டினவரே, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை உங்கள் மரணத்தில் அழிச்சு போட்ட தெய்வமே, இன்னைக்கு இந்த வியாதியில் அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. உங்கள் மரணத்தால் மரணத்தின் ஆவியை அழிச்சு போடுங்க தகப்பனே. மரண ஓலங்கள் எங்கள் தேசத்தில் எழும்பி கொண்டு இருக்கிறது. நீ மனம் இறங்க மாட்டீரா? ஒரு விஷயம் மனம் இறங்க மாட்டீரா? எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னித்து, தேசத்தில் இருக்கிற மக்கள் செய்த பாவங்களை மன்னித்து நீ ஒரு விஷயம் எங்கள் தேசத்தை மீது இறக்க வைக்க மாட்டீரா? தேசத்தை ஆளுகிறவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைவலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. உங்களால் தான் முடியும். நீங்கள் தான் பரிகாரி, நீங்கள் தான் காப்பாற்ற முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பரிகாரி நீங்கள் தான், சுகத்தை கொடுக்குறவர் நீங்கள் தான், 38 வருடமாக நோய்பட்டு கிடந்தவன் எழுந்து நடக்க வச்சவர் நீங்கள் தான்ப்பா. பெருமைக்குறவனை பார்வடைய வச்சது நீங்கள் தான் தகப்பனே. பாண்டவது சிறுமியை உயிரோடு எழுப்பினவர் நீங்கள் தான் தகப்பனே. இவ்வளோ அற்புதங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களாப்பா. இந்த அற்புதங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கணும் ஏசப்பா. இது மனம் இறங்கும். உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆகாரின் ஜெபத்தை கேட்டவரே, ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவரே, யாக்கோபின் ஜெபத்தை கேட்டவரே, ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டவரே, தானியேலின் ஜெபத்தை கேட்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபத்தை கேட்டவரே, அன்னாளின் ஜெபத்தை கேட்டவரே, எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய் தாதி ஜெபத்தை கேட்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தாரும் ஐயா. தேசத்துக்காக மனம் இறங்குகிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை காப்பாற்ற முடியும் இடத்துல கெஞ்சி மண்டாடிக்கிறோம் ஐயா. தேச மக்கள் பிழைக்க முடியும் இடத்துல கெஞ்சி மண்டாடிக்கிறோம் ஐயா. தேசத்தில் மக்கள் வாழ முடியும் இடத்துல கெஞ்சி மண்டாடிக்கிறோம் ஐயா. உலக மக்கள் வாழ முடியாத இடத்துல கெஞ்சி மண்டாடிக்கிற தாப்பனே. இந்த பலவீனத்திலிருந்து பூரண விடுதலை கொடுக்க முடியும் இடத்துல கெஞ்சி மண்டாடிக்கிற தாப்பனே. உங்களால் தான் முடியும். இந்த உலகத்தில் யாரால முடியாது தாப்பனே. நீரே வாழ்வுக்கு வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், நீரே உயிர். என்னை இல்லாமல் யாரும் பரலத்துக்கு வர முடியாது என்று சொன்னவரே, நீங்கள் தான் வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கிறீங்க. உடைய பலன் எங்கள் மேலே கடந்து வரட்டும். உடைய இறக்கம் எங்கள் மேலே கடந்து வரட்டும். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் தேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேச தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேச தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போது கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒரு போது கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தெய்வமே, இந்த நாளிலே குடும்பங்களிலே எத்தனை பேர்
மரித்திருக்கிறார்கள். அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு நீர் தேற்றும்படி, ஆறுதல் படுத்தும்படி, அவங்கள் இருதயத்தை பலப்படுத்தும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீ தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேற்றுங்க ஆண்டவரே. சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாதி மாறும்படி, எங்கள் தேசத்தில் முழுவதுமாக இந்த பலவீனம் அற்று போகும்படி, இந்த கொரோனா வியாதி சுட்டரிக்கப்பட்டு போகும்படி ஆண்டவரே இந்த கிருபையை கடந்து வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பொருளை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.